Hello friends, welcome to ABIS Channel. இன்னைக்கு ABIS Channelல ஹேர் growth பூஸ்ட் பண்றக்கூடிய ஒரு மசாஜ் ஆயில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றத பார்க்க போறோம். இது வந்து டெய்லி யூஸ் ஹேர் ஆயில் மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்க டெய்லி யூஸ் ஹேர் ஆயில்னா நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் விடலாம், இல்ல ஒரு 2-3 டேஸ் கூட ஹேர்ல வச்சிருக்கலாம். பட் இது வந்து அந்த மாதிரியான ஒரு ஆயில் கிடையாது. இது வந்து ஒரு தெரபியூட்டிக்கான ஒரு ஆயில். நீங்க வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லைன்னா ஃபோர்த் நைட்லி, அதாவது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டிமுலேட்டிங் மசாஜ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆயில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி, இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கலோஞ்சி ஆயில், அதாவது கருஞ்சீரக எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கருஞ்சீரக எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா நம்ம ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ரீக்ரோத் கொடுக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் இஷ்யூ தான் மெயினாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கலோஞ்சி ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர் வந்து நீங்கள் முடி விழுந்த இடத்துல கூட திருப்பி முளைக்கும். அதோடு வந்து அவகேடோ ஆயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கங்க. அவகேடோ ஆயிலில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்ம ஹேரை நல்லா ரிப்பேர் பண்ணும். ஸோ நம்ம வந்து இப்போது அதிகமாக வெயிலில் போகிறதுனாலையோ இல்லை ஹெல்மெட் வேர் பண்ணுறதுனாலையோ அண்ட் பொல்யூஷன்னாலேயோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனாலையோ பார்த்தோம்னா நமக்கு ஹேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீக் ஹேர் வந்து நிறைய பிரேக்கேஜஸோடு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவகேடோ ஆயில் ட்ரீட் பண்ணும். இப்போ அடுத்ததாக இதோட ஜஸ்ட் வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து வைட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. வைட்டமின் இ ஆயில் வந்து நிறைய சேர்த்துக்க வேணாம், ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி கிரீஸியாக ஃபீல் கொடுக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, தனியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த ஹாட் வாட்டரில் வந்து இப்போ நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த பவுலை வந்து இதுக்கு மேலே வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் பாய்லர் ப்ராசஸில் வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஆயிலை வார்ம் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆயில் வந்து நல்லா வார்ம் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 4-5 ட்ராப்ஸ் வரைக்கும் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறோம். பெப்பர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஃப்ரெஷிங்கான அந்த அரோமாவாகட்டும் அண்ட் அது கொடுக்கக்கூடிய அந்த கூலிங் சென்சேஷன் ஆகட்டும் நம்ம ஸ்கேல்ப்புக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அண்ட் பெப்பர்மெண்ட் ஆயில் வந்து நமக்கு சைனஸ்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஆயில்ஸ்னால் வரக்கூடிய அந்த கோல்டு ப்ராப்ளம்ஸை கூட அது ட்ரீட் பண்ணும். ஸோ சைனஸ் இருக்கிறவங்களும் கூட இந்த பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் இருக்கக்கூடிய ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு தடவை இந்த ஆயிலை டச் பண்ணி பாருங்கள். உங்களால் சூடு பொறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து உங்கள் ஹேரை நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்ப்ல இருந்து ஹேரோட எண்ட்ஸ் வரைக்கும் ஒரு தரோ மசாஜ் கொடுத்துருங்க. ஒரு 15 நிமிஷம் வரைக்குமாவது நல்ல மசாஜ் கொடுங்க. ஒரு 30-45 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாஜ் ஆயிலோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெரபியூட்டிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கும். பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே அது வந்து பர்ஸ்ட் பண்ணும். அதனால தான் வந்து நீங்கள் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் ரிலாக்ஸாக உங்கள் டேயை ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த மசாஜ் ஆயில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ABIS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.